நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நமது 12 ராசி நேயர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை, அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம். ஸோ கிரகங்களின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம கோச்சார பலன்களை கூறுகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு 20-30% உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக ரீதியாக 20-30% உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த வருடம், மாதம், பிறந்த ஊர், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஜனனகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவோம். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம். மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம். கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன். கிட்டத்தட்ட 13 வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன். இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் கூட சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்த அளவுக்கு சாத்தியம் அல்ல. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி, இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் அடியேனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக, கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின், கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது, அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இடம்பெறுவார். அப்போ 12ஆம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் மேச ராசியிலும், அதே போல் நமது குரு பகவான், அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை தான் நம்ம ரொம்ப விரும்புவோம். ஸோ அதை ஒரு சுப கிரகம் அப்படின்வோம். சுப கிரகமான குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூரிய பகவான் தான் தலைமை கிரகம். நவகிரகங்களின் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான். ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். 17க்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணிப்பார் என பார்க்கிறோம். தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த மாதம்தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை. ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆனி மாதம் ஓடிக்கிறது. இந்த ஆனி மாதமானது 32 நாட்கள் இருக்கும். ஸோ இந்த ஆனி மாதத்தில் 32 நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் 17 நாட்கள் வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம். மிதுன ராசி மட்டும். ஏன்னா ஆனி மாதம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் தமிழ் மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. இது தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார். அப்படிங்கும்போது கடக ராசிக்குள் அவர் 18ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரையும் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிதுன ராசியில். அப்புறம் 7ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கடக ராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறோம். ஸோ அதே போல் புதன் பகவான் கடக ராசியில் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி
அவர் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். கன்னி ராசியில் கேது பகவான். கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னி ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ கன்னி ராசியில் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து 1.5 வருட காலம் கேது அங்கே தான் அமர்ந்திருப்பார். எப்பவுமே கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசையில், அதாவது அதனுடைய 7ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம். ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். இதில் இந்த சனி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் தனுசு ராசிக்காரங்க நம்ம கூட இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்றால் தனுசு ராசிக்காரங்க உங்கள் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறை சக்தி நல்லபடியாக கிடைக்கும் என்பது தான் உண்மை. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் தனுசு ராசியின் அமைப்பு. காலபுருஷன் ராசியில் 9ஆம் ராசியாக தனுசு ராசி இடம்பெறுகிறது. தனுசு ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். 9க்கும் 12க்கும் அதிபதியாக வருகிறார் குரு பகவான். இந்த குரு பகவான் ஜூலை மாதத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ கடினமான உழைப்பு வேண்டும், கடினமான முயற்சிகள் வேண்டும். அப்படி கரெக்டாக கடினமாக இன்வால்மெண்ட்டோட இந்த மாதத்தில் யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் முழு இன்வால்மெண்ட்டோட முழு நம்பிக்கையோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் முழு ஆதாயம் பெறுவார்கள் என்பது உண்மை. என்னடா ஏதோ செய்கிறோம், நடக்கிறது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் செஞ்சீங்கன்னா கிரகங்கள் அதே போல் தான் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு தான் உங்களுக்கு செயல்படுத்தும். என்னால் முடியும், நான் செஞ்சு முடிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பாருங்கள். ஜூலை மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி மன மகிழ்ச்சிகளையும் சரி அள்ளி கொடுக்க போகிறது என்பதை காண்கிறோம். அதே போல் இந்த ஜூன் மாதம் நீங்கள் பட்ட மன அழுத்தங்கள், மன கவலைகள், ஒரு கடினமான போராட்டம் தொடருமா ஜூலையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடராது. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் விட்டு வெளியே வந்துடுவீங்க. என்னன்னே பிரச்சனை தெரியாது, ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே இல்லை, பரவாயில்ல, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற தன்மையை இந்த மாத பலன்களில் நீங்கள் காண்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு, உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன. புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. ஏதாவது இறை வழிபாடுகளுக்காக வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருடம் நீங்கள், அதாவது இந்த ஜூலை மாதத்தில் உறுதியாக இந்த மாதத்தில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மாதம் மாதம் போய் பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே உங்கள் கண் கூட நடப்பது போலவே நீங்கள் அறிவீங்க. என்னடா நம்ம நினச்சோம் ஆனால் அந்த மாதம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கும். வெகு நாட்களாக இந்த விஷயம் கிடைக்குமா, இது கிடைச்சா எனக்கு ஒரு மாற்றம் இருக்குது, பதவி உயர்வுனாலும் சரி, ஒரு பொருள்னாலும் சரி, ஒரு எதிர்பார்ப்புகள், உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வெகு நாட்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்கள்.
கண்ணுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வண்டியில் போகும்போது வாகனங்களை செல்லும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் பயன்படுத்திக்கோங்க. தூசிகள் கண்ணில் பட்டு அதன் மூலமாக கூட உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கிரகங்கள் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் தற்காப்புக்கான விஷயங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த எதை சொல்லணும்னா தலைக்கு வந்து தாப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். மாணவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உறுதியாக சாதகமான சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள் என குறிப்பிடுகிறேன். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் பலவிதமான நன்மையை பெறுவதற்கான அமைப்பெல்லாம் உறுதியாக உண்டு. மேக்சிமம் இந்த மாதத்தில் அதிகமாக யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அதிகமாக செலவழிக்காமல் சேமிப்பை பயன்படுத்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உண்மையாகவே அற்புதமான மாதம் என நீங்கள் மனதளவில் நினைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்னைக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் தேதி முதல் 10-11 மதியம் வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுங்க. யார் என்ன சொன்னாலும் பட்டுன்னு செஞ்சுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு கட்டாயமாக பின்பற்றுங்கள். நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நீங்கள் சரியான முறையில் வழிபாடு முறைகளை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். முடிஞ்சளவு இந்த மாதம் குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழக்கூடிய தன்மையில் ஜூலை மாதம் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். தற்போது நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம், கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ கால் போகலைன்னா ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம். அதே போல் நம்ம மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து நம்ம கிளம்புறோம். ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி போட்டு விடுங்க. ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலேருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் கேட்காங்க, சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல, எங்கள் வீட்டில் குறித்து வைக்கலை, அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பிரசன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்கள் வீடோட வாஸ்துவை பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க, எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என கூறிக்கொள்கிறேன். ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம்.
ஏன்னா வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும். நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி.